ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கப் கேக் தான் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நல்லா சாஃப்டாக கேக் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை இந்தமாதிரி நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கிறேன். இதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். வேறு ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்ல முட்டையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறப்ப ஒரே பக்கமாக பீட் பண்ணுங்கள். நீங்கள் பொசிஷன் மாற்றி மாற்றி பீட் பண்ணிங்கன்னா கேக் நல்லா ஹார்டாக வரும், சாஃப்டாக வராது. இப்போ இது பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதில் மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் சர்க்கரை அளவெடுத்தோன்னா அதே கப்பில் தான் மைதா மாவும் அளவெடுத்திருக்கேன். இப்போ மாவை சலிச்சிக்கிறேன். மாவு சலிச்சதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக பீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இலகலாக பீட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். உள்ள மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நட்ஸ் இருந்தால் நட்ஸு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்த்துருக்கேன். நம்ம ரொம்ப ஹார்டாக பீட் பண்ணோன்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வராது. கேக்கும் ஹார்டாகிடும். அதனால தான் கொஞ்சம் சாஃப்டாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போட்டு எல்லாம் பீட் பண்ணி வச்சுட்டேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் மைதா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாஸுக்கு பதிலாக கப் இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கு பேட்டரை இதில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக்கரில் வச்சிடலாம். மேலே டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் குக்கரை. இந்த மாதிரி உள்ள ரிங் போட்டு வச்சுருக்கேன். ரிங்குக்கு பதிலாக உப்பு இல்லாட்டி மண் கூட போட்டு வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பேட்டர்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு போட்டு கிளாஸை வச்சு மூடிடுங்க. குக்கரோட மூடியில் கேஸ்கெட் போட்டுக்கோங்க. விசில் தான் போடக்கூடாது. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆச்சு கேக் ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டம்ளரை தட்டிட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.